ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம டீனாவோட ஸ்பீச்சை தான் வந்து பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. ஏ சார், நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? என்ன பாவா, நல்லா இருக்கீங்களா? பாவானோன்னா உடனே தெலுங்குல தான் அப்படி பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. மதுரையிலையும் வந்து பாவான்னு கூப்பிட்டுக்குவாங்க. மதுரை ஸ்லாங்கில் பாவான்னு ஒன்று இருக்கு. மதுரை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க. என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர். கைஸ், டீனான்னு இல்லை, எந்த ஒரு ஹீரோவுமே அவங்க படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு இந்த ஊர் வந்து எனக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப க்ளோஸான ஊர், நான் வந்து அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை டீனா வந்து மதுரைக்கு போகாமல் திருச்சிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே எனக்கு வந்து திருச்சி வந்து ரொம்ப க்ளோஸான ஊர், நான் அங்கே போயிருக்கேன், இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுவார் கண்டிப்பாக. இப்படி சொன்னால் தானே கை தட்டுவாங்க. தெலுங்கு ஹீரோஸ்லாம் சென்னைக்கு வந்து அவங்க படத்தோட ப்ரொமோஷனுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் சென்னையை பற்றி எதுவுமே சொல்லாதவங்க சென்னையில் தான் நான் வந்து படித்தேன், சென்னையில் தான் வந்து பிறந்தேன், சென்னையில் தான் வந்து வளர்ந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. காரணம் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி. எங்க போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை. செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்கள் அம்மா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. இது ராயன் 2 படத்தோட கதை தானே. எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் தெரியும் கைஸ், தெரியும், சொன்னனால. இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. Hey, I've seen this one. This is a classic. நான் இன்னைக்கு கூத்தாடாத தெருவே தமிழ்நாட்டில் இல்ல. நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன், அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. சொல்லி ஆகணும், ஆடுகளம் படத்துல வந்துட்டு பக்காவா மதுரை ஸ்லாங்க வந்து டீனா வந்து பர்ஃபெக்டா பேசியிருப்பாரு. ஆப்வியஸ்லி பாடி லாங்குவேஜுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மதுரையில போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அங்க இருக்க மதுரையில ஏதாவது ஒரு இடத்துல டீ கடையோ எங்கேயாவது பாத்தீங்கன்னா தனுஷ்லாம் ஆடுகளம்ல வர மாதிரி அப்படியே ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. நான் வடசென்னை 2 வடசென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். அப்படிதாயா ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க? அடுத்த வருஷம் வந்துடும், நாளைக்கு வந்துடும், 2 வருஷத்துல வந்துடும், எப்பதாயா வரும்? 10 வருஷம் ஆகுது. வடசென்னை 2 ஒரு வருஷத்துல வரல ஆரம்பிக்கல அப்படின்னா டீனாக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கும். அருண் விஜய் சார் தூங்கி இருந்தவர் இப்பதான் எந்திரிச்சிருக்காரு. அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஒரு 30-35 நிமிஷம் அந்த படம் பார்த்தேன். தலைன்னு சொன்னோன்னே அவன் கத்திருக்கணுமே, ஏன் கத்தலை? மதுரையில தலைன்னு சொல்லும் போது ஏன் கத்தலை? இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும், நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆன் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர்ட். அவர் ஸோ ஃபோட்டோவில் நிற்க கூட ரொம்ப கூச்சப்படுவார் செல்வராகவன் சார். சொன்னாங்களா டீனா வாஸ் கண்ட்ரோலிங் ஹிம்செல்ஃப். அவருக்கு வந்து போது ஒரு சைடு ஒதுங்குது, ஆனால் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசக்கூடாது, நம்மளா பேசணும்னு சொல்லிட்டு இஸ் கண்ட்ரோலிங். வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான். அவரோட நான் 8 வயசு சின்ன பையன். அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க? நன்றி.